அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். Happy New Year 2026. கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். Happy New Year 2026. Happy New Year 2026. Happy New Year 2026. உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன். உன்னதமானவரே, உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். Happy New Year, Happy Christmas. Happy New Year, Happy Christmas. Happy New Year, Happy Christmas. பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 9:1. கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். உம்மில் மகிழ்ந்து 9:2. உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன். உன்னதமானவரே, உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். இங்கிலீஷில் அதிசயங்களை விவரிப்பேன் என்கின்ற வார்த்தைக்கு இங்கிலீஷில் சொல்கிறது மார்வலஸ், ஃபேண்டாஸ்டிக், அமேசிங் சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி மார்வலஸ்னா மார்வலஸ் ஒர்க்கு அப்படின்னு வருது. கர்த்தருடைய மார்வலஸ் அதிசயங்களை விவரிக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் நாம் தள்ளக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஆசீர்வாதம் நமக்கு தேவன் கொடுத்துருக்கிறபடியால் நம்ம ஒரு மெடிக்கல் ஃபீல்ட்லேயோ இல்லைன்னா ஒரு மக்கள் சந்திக்கின்ற இடம், ஒரு பஸ்ஸில் கண்டக்டராகவோ இல்லை ஒரு ட்ரெயினில் ட்ரெயின் டிக்கெட் கொடுக்குறவராகவோ அல்லது டாக்டரு, இன்ஜினியரு, ரோட் போடுறவங்க, டீ காஃபி கொடுக்குற ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க, இதில் எந்த இடத்துல கிறிஸ்தவம் இருந்தாலும் அந்த இடத்துல தேவ மகிமையை வெளிப்படக்கூடிய ஒரு அதிசயத்தை தேவன் தாமே அவர்களுக்கு ஞானமும் அதற்கான செயல்படக்கூடிய ஒரு விஷயம். உதாரணத்துக்கு ஒரு 4-5 எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு டீ கடையில் ஒரு டீ மாஸ்டர் கிறிஸ்தவராக இருக்கிறாருன்னா அந்த அந்த இடம் எப்படியாக இருக்குன்றதை ஒரு ட்ரீம் பண்ணி நான் சொல்கிறேன். ஒரு கிறிஸ்தவர் ஒரு டீ மாஸ்டர் அப்படின்னு வச்சுங்க. வந்தவுடனே, சார் எனக்கு ஸ்ட்ராங்காக ஒரு டீ கொடுங்க அப்படின்னு சொல்கிறாருன்னா, சார் ஸ்ட்ராங்கான மீடியம் ஸ்ட்ராங்கா, இல்லை ஹெவி ஸ்ட்ராங்கா, இல்லைன்னா டிகாஷன் மாதிரியா, இல்லை இப்படி கொடுங்க அப்படி கொடுங்க, ஓகே இந்தாங்க சார், கரெக்டாக இருக்கா, இது உங்களுக்கு செட் ஆகிருக்கா, இதே மாதிரி ஓகே தானே உங்களுக்கு, இல்லை இன்னும் ஏதாவது கொஞ்சம் ஆட் பண்ணோமா, இந்த மாதிரியான உபசரிக்கின்ற அந்த தருணமே அழகான ஒரு தருணமாக அமைக்கப்படும். ஸ்ட்ராங்காக டீ போடுங்க, இரியா போடுறேன் அப்படின்வான். அந்த இடத்துல கிறிஸ்துவமே இருக்காது. ஏசப்பாவை பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை. அந்த வேலையினுடைய க்ளீன்னஸ், பர்ஃபெக்ட்னஸ், இதை கேட்டீர்கள், இது சரியாக இருக்கிறதா, இது தேவையா, இது போதுமா, இல்லை சென்ற முறை வந்தீர்களே அது சரியாக இருந்தால் அதே மாதிரியே போட்டோமா, இந்த மாதிரியான ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸு, ஒரு உபசரிப்புலேயே வேறு எங்கே போனாலும் அந்த உபசரிப்பும் அவங்களுக்கு கிடைக்காது. அந்த டீ மாஸ்டர் பேசக்கூடிய அந்த பொறுமையான, அந்த நிதானமான, அந்த ஆசீர்வாதமான, ஏசப்பா பற்றியே பேச வேணாம், அந்த அந்த வேலையை ஒழுங்கான முறையிலே செய்து தருவது. ஒருத்தர் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத யோசித்து அதை கொடுக்குறது. அதே மாதிரி ஒரு இட்லி சாம்பார் எடுத்துகிட்டு வந்து வைக்கக்கூடிய ஒரு சர்வராக இருக்காருன்னா, அவர் நடந்துக்கிற முறை, அவர் சாப்பிடும்போது என்னெல்லாம் பண்ணுவாரோ அது அடுத்தவங்க தட்டு போகும்போது அந்த இட்லிக்கான எப்படி துடைக்கணும், அது எப்படி க்ளீனாக, அந்த மாதிரி. அதே மாதிரி ஒரு டாக்டர்ஸு அவங்க வழியில் இருக்கும்போது ஒரு ப்ரேயர் பண்ணுறது,
அவர்களுக்கு அஹ், அவங்களுக்கு என்னெல்லாம் இருந்திருக்கும் அப்படின்னு ட்ரீம் பண்ணி கேட்குற அக்கறை, ஒரு வேளை பணம் இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணுறது, அதாவது பிறகு வந்து தாங்கன்னு சொல்கிறது, இல்லை பரவாயில்லன்னு விட்டுறது. அப்புறம் அவருக்கு என்னெல்லாம், இப்படி சாப்பிட்டீங்களா, நேற்று என்ன சாப்பிட்டீங்க, இன்றைக்கி என்ன சாப்பிட்டீங்க, எத்தனை நாளாக இருக்குது, உங்கள் அப்பாவுக்கு டயபெட்டிக் இருக்கா, இது இருக்கா, அது இருக்கான்னு அந்த அந்த டீட்டெயிலிங்காக விசாரித்து, ஏதோ வந்தோமா ஒரு 10 பேஷண்ட் இருக்காங்க கட 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 கடன்னு பார்க்காம, அவங்களுக்குள்ளே போயிட்டு அவங்க ஆழ் மனசில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் என்னன்றதை கண்டுபிடிச்சி அதன்படி அவர்களை க்யூர் செய்யக்கூடிய ஒரு விஷயத்திலும் தேவனை நாம் சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம். பெருக்கிறது, டீ மாஸ்டர், ஹோட்டல் சர்வர், ஹோட்டல் ஓனர், பெரிய பெரிய பதவிகளில் இருக்கக்கூடிய எவராக இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலே அவர்கள் மூலியமாக அவர்கள் நடந்துக்கக்கூடிய அந்த உண்மை தன்மையோட, கிறிஸ்துவ தன்மையோடு அவர்கள் நடந்திருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலே தேவனை பார்க்க முடியும். உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அவர்களுடைய ஆக்டிவிட்டீஸில் தேவனை சந்திப்பதற்கு எல்லா சூழ்நிலையும் அந்த கிறிஸ்துவராகிய அந்த நபர் உள்ளே அந்த விஷயங்கள் அதிசயத்தை விவரிக்கக்கூடிய, அதிசயமாய் காணக்கூடிய ஒரு சூழ்நிலையை அவர்களால் நடந்து கொள்ள முடியும். அதை தேவன் அதிசயங்களை இந்த உலகத்திற்கு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி தருவதற்கான ஒரு வாய்ப்பை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இதோடு கூட சங்கீதம் 9:1, 9:2 இருக்கக்கூடிய பாடலை அட்டாச் பண்ணிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். Happy New Year 2026. கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். Happy New Year 2026. Happy New Year 2026. Happy New Year 2026. உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன். உன்னதமானவரே, உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். Happy New Year, Happy Christmas.